நீ சாக போற காலத்துல அப்புறம் நீ கை காலுக்கு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் நீ கீழே விழும்போது அப்புறம் உனக்குன்னு ஒரு சொம்புல தண்ணி மோந்துட்டு வர கொடுக்க யாரா இருக்கா? சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. இப்ப கல்யாணம் பண்றத நான் தப்புன்னு சொல்லல, ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. என் பொண்டாட்டி தான் என்னை காப்பாத்துவா, என் புருஷன் தான் என்னை காப்பாத்துவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய அறியாமை, மிகப்பெரிய முட்டாள்தனம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது. நீங்க கல்யாணம் பண்ணிக்க, குழந்தைய பெத்துங்க, ஆனா கல்யாணம் பண்றவ கடைசி கூட வரமாட்டான்ற நம்பிக்கையோட கல்யாணம் பண்ணி தாலி கட்டணும். புள்ளைங்க டைம் வரும்போது எஸ்கேப் ஆயிருவாங்க. அவங்களும் இப்படித்தான், இந்த படைப்பு இப்படித்தான். இந்த புள்ளைங்க எனக்கானது இல்லன்றத உணர்ந்து குழந்தை குட்டியை பெத்துக்கணும். இந்த புள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துனால இந்த புள்ளைங்க நாளை பின்ன என்ன நல்லா பார்த்துப்பான்னு நான் நினைச்சேன்னா அது என் முட்டாள்தனம், அது என் அறியாமை. அவனுக்கு என்ன விதி எழுதப்பட்டிருக்குன்னு தெரியல, எனக்கு அந்த அறிவு எனக்கு கிடையாதுன்றத புரிஞ்சு சொத்து சேர்த்து வைங்க. அவன் மொத்தத்தையும் எடுத்துட்டு போனாலும் வலிக்காது உங்களுக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க பண்ற ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா அவர் என்னைய நல்லா பார்த்துப்பாரு, 3 வேளை சோறு போடுவாரு. வலிக்கும். நாளை பின்ன ஏதாவது மாறு. எப்படி நாளைக்கு என்ன சீன் எழுதிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியாது நாளைக்கு என்ன சீன் எழுதிருக்குன்னு. இப்ப நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், எத்தனை பேருக்கு தெரியும்? கனவுல கூட நினைச்சு பார்க்கலாம் நான் புழல் ஜெயிலுக்கு போயிட்டு வருவேன்னு. ஆனா போயிட்டு வந்தேன். ஏன் போயிட்டு வந்தேன்? எழுத போட்டிருக்கும் போல உள்ள போனேன், வெளியே வந்தேன். இப்ப நான் வெளியே நிம்மதியா சுத்தலியா? இது உள்ளுக்குள்ள இருக்குமா? நான் எப்பேற்பட்ட ஒரு ஞானம் பெற்றவன், நான் எப்பேற்பட்ட இப்படி, நான் எப்பேற்பட்ட அப்படிலாம் நினைச்சேன்னா உள்ளுக்குள்ள இருந்த 27 நாளும் உயிர் போக வலிச்சிருக்கும். எஸ்ஆர்னோ உள்ள ஏத்துக்கிட்டேன், ஸ்கிரிப்ட்ல இருக்கு போல ஏத்துக்கிட்டு உள்ள போறோம். வெளியே வந்தோடனே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஓகே, இதோட நம்ம லைஃப் முடியுதா? முடிச்சுப்போம். இல்ல இன்னும் நம்மளோட சாப்டர்ல கண்டினியூ இருக்கா? கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளவுதானே. இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால நான் கெட்டவனும் இல்ல, நல்லவனும் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் நியூட்ரல் ஸ்டேட். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு சீனும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு சீனும் நடக்கும்போது கவனிக்கிறேன். நான் என்ன பண்றேன்? என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறேன். இறைவன் என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னு யாருக்குங்க தெரியும்? என்னால் முடிந்தது என்ன? இந்த உடல் எனது கிடையாது, இந்த வாழ்க்கை எனது கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்றத உணர்ந்து தவறு செய்யாமல் அறத்தின் வழியில கவனமா வாழ்றேன். அறத்தின் வழினா என்ன? ஆத்திச்சூடி படிச்சுட்டே வாழ்றது இல்ல. பிற உயிர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு பெயர் அறம்ங்க. அவ்வளவுதாங்க.